கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாருன்னு இப்போ பார்ப்போமா? அது ஒரு மழைக்காலம். முனிவர்கள் யாகம் நடத்துறதுக்காக விறகு தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சாங்க. அவங்களுக்கு விறகு கிடைக்கல. அஸ்தினாபுர மன்னரான திருதராஷ்டிரர்ட்ட போய், எங்களுக்கு விறகு தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு மன்னர், மழை காலமாக இருக்கிறதுனால கிடைக்காது, மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விறகை தயார் பண்ணி தர்றேன்னு சொன்னார். உடனே இவங்க, நமக்கு யாகம் பண்ண விறகு வேணுமே, நம்ம எங்கே போய் கேட்கறதுன்னு யோசனை பண்ணி அங்க தேசத்து மன்னனான கர்ணங்கிட்ட போய் கேட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு யாகம் பண்ண விறகு தேவைப்படுது, உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு. அதுக்கு உடனே கர்ணன், கொஞ்ச நேரம் உட்காருங்க, உங்களுக்கு தேவையான விறகை நான் தயார் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னார். உடனே போனவர், மழை காலத்தில் விறகெல்லாம் நனைஞ்சிருக்கும், எதுவுமே நமக்கு பயன்படாது யோசித்தவர் உடனே தன்னோட மாளிகையில் உள்ள சந்தனத்தால் ஆன கதவு, ஜன்னல், படிக்கட்டு, மேஜைகள், நாற்காலிகள்னு என்னென்ன மரத்தாலான பொருட்கள் இருக்கோ அத்தனையும் எல்லாத்தையும் விறகா வெட்டினார். வெட்டி எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டினார். கட்டி அந்த முனிவர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்தாங்க, உங்கள் யாகத்துக்கு தேவையான விறகுகள் இதில் இருக்குன்னு. முனிவர்கள் கேட்டதை உடனே கொடுக்கணும்னு கர்ண முடிவு எடுத்ததுனால தான் அவன் வீட்டு கதவும் ஜன்னலும் கூட அவனுக்கு விறகா தெரிஞ்சிருக்கு. உடனே அவனால் அதை கொடுக்க முடிஞ்சது. இதனால தான் கர்ணனோட தர்மம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் பதில் சொன்னார்.